என்னோட வேண்டுகோளை ஏற்று நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. நான் அன்னைக்கு பேசுறதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கேன். நாட்டில் புயலை சார், எங்க வேலை புயலை கலப்புறதோ முயலை கலப்புறதோலாம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் எழுதுறோம். எதையும் தப்பா எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக தானே தலைவர் முன்னாடியே சொன்னாரு. சார் இங்க கார்மிக கவரா எங்க சார் கவர் இல்லை சார், கார்மிக குழலி சார். ஃபர்ஸ்ட் ரோல இருக்காங்க அந்த பொண்ணு தான். அதோ அந்த பட்டை தான் அதுக்கு மேலே கால் போட்டுருக்காளோ அவ்வளோதான். So you mean to say it's all wrong? அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்களுக்குலாம் காரணம் பெண்கள் தான் சொல்றீங்க. சரி சார், don't take any offense. பாருமா, நீ தமிழ் சேனல் தானே? ஆமா. அப்ப தமிழ்ல கேளுமா. சரி சார், நம்ம தமிழிலே பேசுவோம். ஐயா, நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். உங்கள் மூத்த மகள் எவ்வாறு உடை அணிகிறாள் என்று கண்காணித்ததுண்டா? என் பொண்ணு டீசெண்டா தான் ட்ரெஸ் பண்ணுவா. நான் என் பொண்ணுங்களை தமிழ் கல்ச்சர் பிரகாரம் தான் வளர்த்துருக்கேன். ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் சார். அவங்க வாட்ஸ்அப் பிக்சர் நீங்க பாத்திருக்கீங்களா சார்? இது என் பொண்ணு இல்ல, போட்டோஷாப். போட்டோஷாப் ஷாப்லாம் இல்ல சார். இட்ஸ் ஜஸ்ட் டாக்டர்ஸ் பிக்சர். பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கியா? போமா வெளிய. வெளிய வந்து போறல. ஒரு நிமிஷம் இரு. செல்ல கொடு. வாட்ஸ்அப்ல என்ன போட்டோ வச்சிருக்க? செல்ல கொடுங்க இல்ல. யார் நீங்க? நீங்க யார் பிரச்சனை பண்றா? பிரஸ் பண்ணி கேன்சல் பண்ணியா? உங்கள மாதிரி வாய் மூடிட்டு இருக்கணுமா? எங்க உனக்கு எனக்கு மட்டும் கேய் விட்டு தயவு பிரச்சனை பண்ணாதமா. என்ன சொல்றீங்க? அவங்கள சொல்லுங்க. வெளியில போமா. போக மாட்டேன். நான் இங்க தான் வெளியில போடி. டீன்னு சொல்ல செவிட்லயே அடிப்பேன். கொன்றுவேன். அடிப்பியா நீ? அடிச்சியா? எங்க அடி பார்க்கலாம்? அடி. ஃபர்ஸ்ட் பல்லு தேய்ச்சிட்டு வா, அப்புறம் பேசலாம். சரி வா கிளம்பு. இருடா நான் என்னால எல்லாம் அடி வாங்கி கொண்டிருக்கேன். அது ஏற்கனவே அடிபட்டு தான் இங்க வந்தாங்க. இவன் மினிஸ்ட்ரி எந்த போடு போட்டு கொண்டிருக்காள். வா கிளம்புடா. மரியாதையா பேசு. கிளம்பு. என் பொண்ணுடா பார்க்கலாம். போய் பேசு. வீட்டை போய் பேசிக்கொள்ளலாம்ப்பா. இங்கே பேசு, இப்பயே பேசு. நீ போய் பேசு. சார் உன்னை நம்பி இருக்கு சார். நீ போய் பேசு. நீ தான் பேசணும். உனக்கு சார் நான் நண்பனே சார். சார் ப்ளீஸ் சார், அந்த பொண்ணோட என்ன காலில் விளக்குறேனே சார். சார் போயிரு, போய் பேசு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஏய், வணக்கம். நீங்க என்னங்க? உங்களோட கொஞ்சம் பேசணும் மேடம். சொல்லுங்க. இன்டர்வியூ கேட்டீங்களோ? அதை நாங்கள் கொடுக்கலாம்னு இருக்கேன். அட போங்க பாஸ், அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு 2 வாட்டி டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. மேடம் மேடம் சென்சேஷனலான நியூஸ் கிடக்கு. மற்ற சேனல்களில் போட பயப்படினேன். ரியலி? என்ன மேடம்? ஒரு நிமிஷம். காந்தி இங்க வா. இவர் என்ற நண்பர் காந்தி. நாங்கள் 2 பேரும் இலங்கையில் இருந்தால் இங்க வந்திருக்கேன். பாவம் வாய் பேசலாது. Hi, how are you? How are you? How are you? How are you? Hey, how are you? How are you? How are you? எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். I'm fine. How are you? I'm good. மேடம், நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பேசலாமோ? சொல்லுங்க, என்ன விஷயம்? 83 கலவரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ஆமா. அந்த கலவரத்தண்டு காந்தியின் முழு குடும்பத்தையும் அவர் இழந்துட்டார். ஸ்ரீலங்கால காந்தினி பேர் வைப்பாங்களா? ஏன் வப்பினமே, எங்கட பாடபுத்தத்தில் கூட காந்தி இருக்கார். எங்கட ஊர் பக்கம் இந்த மாதிரி நிறைய காந்திகள் சுற்றி கொண்டு இருக்கிறான். ஓகே. சோ இப்பதான் தெரிய வந்தது காந்தியோட அம்மாவும் தங்கையும் உயிரோட இருக்கணும் என்று. லண்டன்ல இருக்கணுமா. இவர் கூட லண்டனுக்கு போகலாம் என்று விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கார். ஆனால் விசா கிடைக்கல. விசா கிடைக்கல என்று இவரும் சும்மா இருக்கல. அதுக்கு பிறகு ஒரு நாடகக்குள்ள வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச காலத்திலேயே மேனேஜராகவும் ஆயிட்டார். இப்ப இவருக்கு லண்டனுக்கு போகவும் ஒரு வாய்ப்பு கிட்டி கிடக்கு. அப்படியே போல. அதுல ஒரு சின்ன சிக்கல் கிடக்கு. என்னென்றால் இவருண்ட பாஸ்போர்ட்ல பஞ்சாதி என்ற இடத்துல ஒரு பட்டையின் பெயர் கிடக்கு. இப்ப நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதாவது அதே பேருள்ள ஒரு பட்டையின் டாக்குமெண்ட்ஸ் வச்சு டிவோர்ஸ் வாங்கி கொண்டு வந்தமென்றால் அந்த பேரை எடுத்து போடலாம் என்று பாஸ்போர்ட் ஆபீஸ்ல சொன்னவையர். அது எப்படி ஒரு பொண்ணு சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு அவளோட டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பா? அவளுக்கு பிரச்சனை ஆகாது? எங்களுக்கு என்ன தேவை என்றால் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ்கள் மட்டும்தான். அவாக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்னா அவங்க ப்ராட் மைண்டடா, சொசைட்டி பத்தி யோசிக்காத, ஹெல்பிங் டெண்டன்சியோட ஒரு பொண்ணு வேணும், ரைட்? அப்படி ஒரு பொண்ணு கிடைக்காது சார்.
கழுத காஃபி குடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சத்தம் வராம ப்ளீஸ். சரி, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஏய் பாஸ்போர்ட் பாஸ்போர்ட். தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன் உங்க 2 பேரையும் அறையாம விட்டதுக்கு. Total time waste.